Hi guys, welcome back to another குட்டி vlog. ஸோ இன்றைக்கி நம்ம என்னோடய இன்டர்ன்ஷிப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலி ஐம் டன் வித் காலேஜ். கிராஜுவேட் இன்னும் நான் என்னோடய எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஷால்லா ரிசல்ட் வந்தோடனே நான் கிராஜுவேட் ஆயிடுவேன். ஸோ அது வரைக்கும் எங்கள் காலேஜ்லேயே நான் இன்டர்ன்ஷிப் அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப்பில் இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் காலேஜ்குள்ளே காலையில் வந்த உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் தான் எனக்கு வரும். பிகாஸ் ஈச் பிளேஸ் இன் திஸ் காலேஜ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை பியூட்டிஃபுல் மெமரிஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் எங்கள் காலேஜ்லேயே. பிகாஸ் இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு. நம்ம ஊரை அப்படியே ரிமைண்ட் பண்ணும் இந்த ட்ரீஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எதுவுமே ஸ்நாக்ஸ்க்கு கொண்டுட்டு வரல. ஸோ ஏர்லியாகவும் வந்துட்டேன். ஸோ அதனால் நான் இப்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே போகிற ஒரு க்ரோசரிக்கு போய்கிட்டுருக்கேன். ஸோ யுஏயில் பார்த்திங்கன்னா இந்த 2 months ஜூலை அண்ட் ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா சம்மர் வெக்கேஷன். சம்மர் ரொம்ப பீக்கில் இருக்கும். அதனால ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டாக இருக்கும். பட் எனிவேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப் மட்டும், அங்கே உள்ள ஆஃபீஸ் குரூப் மட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரிகார்டிங் தி அட்மிஷன். பிகாஸ் செப்டம்பரில் இன்டேக் இருக்குது. அண்ட் நான் ஃபைனலி க்ரோசரி நான் இந்த ஒரு கேக் அண்ட் ப்ரோட்டீன் ஷேக் எடுத்தேன். பட் தென் ஐ டிடன்ட் வாண்டட். நான் ஒரு கேக் எடுத்துகிட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். என்னோடய ஒர்க் டைமிங் பார்த்திங்கன்னா 9:30 to 4 o'clock. ஸோ வந்த உடனே நான் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஜூனியர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே வெக்கேஷனை என்ஜாய் பண்ணும்போது நான் மட்டும் இங்கே காலையிலே ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் எனிவேஸ் இட்ஸ் ஆல் ஃபார் மை எக்ஸ்பீரியன்ஸ், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நான் ஒரு 11:30 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக் பிரேக் எடுத்துக்கிட்டேன். இந்த கேக் சாப்பிட்டேன். நான் இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு ஸ்நாக் பிரேக் எடுக்கலான்னு தெரியாது. அதனால நான் எவ்வளோ ஹங்க்ரியாக இருந்தாலும் லன்ச் டைமில் தான் நான் ஒரு 1:30க்கு தான் திருப்பியும் என்னோடய ஃபுட்டை எடுத்துக்குவேன். ஸோ அதனால் எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ ஆல்வேஸ் கைஸ் நம்ம ஓவர் ஈட் தான் பண்ணக்கூடாது, தவிர்த்து இன் பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் நம்ம ஏதாச்சும் ஒரு அட்லீஸ்ட் நட்ஸாச்சும் எடுத்துக்கணும். அண்ட் பை 12:30 to 12:40 இங்கே பக்கத்தில் உள்ள மாஸ்க்கு போய் என்னோடய ப்ரேயரை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எந்த ஜாபாக இருந்தாலும், எந்த ஒரு பிஸி ஸ்கெடியூலாக இருந்தாலும் நம்ம ப்ரேயரை மட்டும் ஆன் டைம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். பிகாஸ் தட்ஸ் வாட் வில் கிவ் அஸ் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய லன்ச் எடுக்கிறதுக்காண்டி நான் இந்த கிச்சனுக்கு வந்துட்டேன். சம்டைம் ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். பிகாஸ் இந்த கிச்சன் என்னோடய டீச்சர்ஸ் அண்ட் ஹையர் அஃபீஷியல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே கிச்சனை யூஸ் பண்ணும்போது ஐ எம் ஹாப்பி, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பேலன்ஸ் உள்ள ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு I am heading back home. So that's it for today's video guys. Bye bye.